இந்த மாதம் முழுவதிலும் இந்த ஆண்டவுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கே அதை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒரு புதிய மாதத்தை காணச் செய்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதமெல்லாம் கூட இருந்து தாங்கி காத்து ஆசீர்வதித்து நடத்தின அன்பை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்திலும் நீ தந்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்குரியது என்று விசுவாசிக்கிறோம். எனக்குரியது என்று நான் விசுவாசிக்கிறேன். யார் யார் இந்த வாக்கு தத்தத்தை தங்களுக்கு சுதந்திரமாக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். அப்பா, அவருடைய சிறையிருப்பை மாறணும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகணும். கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறணும். பொல்லாத பிசாசினால் உண்டாகிற சிறையிருப்புகள் எல்லாம் மாறணும். மனிதனால் உண்டாகிற சிறையிருப்புகள் எல்லாம் மாறணும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்புகள் மாறட்டும். 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்த ஆசீர்வதியும். தகப்பனே, யோபு சிநேகிதற்காய் வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்தீரே. அதே ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காணட்டும். இழந்து போன எல்லாவற்றையும் அவளுக்கு திரும்ப தாரும். பதவி உயர்வை கட்டளை இடுவீராக. கடன் பிரச்சனையை மாற்றுவீராக. வருமானத்தை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுவீராக. குறைவுகளை நிறைவாக்கி கொடுப்பீராக. படிப்பிலை ஆசீர்வதித்து ஜெயங்கொடுத்து மேன்மைப்படுத்துவீராக. ஊழியத்திலே நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்க செய்வீராக. என்னென்ன அற்புதம் தேவை என்று ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இரட்டிப்பான நன்மையை காணட்டும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறீர். இதோ இந்த நாள் முதலே இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் காணப்போகிறோம். இன்றைக்கே அது தோன்றும் என்று சொன்னீரே. நாங்கள் ஜெபிக்கிற இதே நாளில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை காணட்டும். உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி தினமும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீர். இன்றைக்கே தருவேன் என்றீர். அதற்காக ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை ஸ்தோத்திரம் என்று துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க அந்த ஆசீர்வாதம் உண்டாவதை காண்பீர்கள். இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். ஒவ்வொரு நாளும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமேன்.